இந்தியா பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு தேஜாஸ் மார்க் 1A போர் விமானங்களை பெரிய லெவலில் ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஓகே, ஏற்கனவே ஆர்டர் பண்ணதே நம்மளுக்கு இன்னும் வரல, இப்போ வேறு புதுசாக ஆர்டர் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் இந்த போர் விமானங்களை பற்றி முழுசாக பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா 67,000 கோடி விலையில் 97 தேஜாஸ் மார்க் 1A போர் விமானங்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதுதான் இந்திய விமானப்படை IAFக்கு மிகப்பெரிய இண்டிஜெனஸ் ஆர்டராக இருக்குது, ஃபைட்டர் ஜெட் ஆர்டராக இருக்குது. தேஜாஸ் மார்க் 1A இது சாதாரண ஃபைட்டர் ஜெட் இல்லை, இதுதான் இந்திய பொருளாதாரத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மேட் இன் இந்தியா போர் விமானம். இதில் பயன்படுத்துகிற முக்கியமான டெக்னாலஜிஸை பற்றி பார்க்கலாம். எதிரிகளை துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்காக AESA ரேடார் பொருத்தியிருக்காங்க. இருக்கிறதுலையே பெஸ்ட்டான ரேடார் இது. BVR பியாண்ட் விசிபிள் ரேஞ்ச் மிசைல்ஸ் 50 கிலோமீட்டருக்கும் முன்னாடி ஒரு போர் விமானம் இருந்தாலும் இதால் குறி வச்சு அடிக்க முடியும். அதாவது நம்மளோட பைலட் கண்ணுக்கே அந்த ஃபைட்டர் ஜெட் தெரியலையனாலும் இதால் அடிக்க முடியும். இது நம்ம யூஸ் பண்ணுற ஏர் டு ஏர் மிசைல்ஸை வச்சு மாறும். மேக்ஸிமம் 50 கிலோமீட்டரை வச்சு தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு 80-70 கிலோமீட்டரை வச்சு நம்ம அடிக்கிறோன்னா ஏர் டு ஏர் மிசைல் இப்போ ஒரு 80 கிலோமீட்டர் போகுதுன்னா அந்த ஃபைட்டர் ஜெட் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கும். அப்படி இருக்கும்போது 50 கிலோமீட்டர் தான் கரெக்டான டார்கெட்டாக இருக்கும் ஒரு ஏர் டு ஏர் மிசைல் செயல்படுறதுக்கு. இப்போ உலக நாடுகள் அதுக்கும் மேலே மிசைல்ஸை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரேடார் ஸ்டேஷனையோ இல்லை ஒரு ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்டையோ அடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அடுத்தது முக்கியமானது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ். எதிரியோட போர் விமானங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், மிசைல்ஸ் இந்த மாதிரி பல மிசைல்ஸை தடுக்கும். இதால் அந்த மிசைல்ஸோட செயல்திறனை கம்மி பண்ண முடியும். அதுவும் இல்லை, யூஎஸோட F404 இன்ஜினை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஜின் தேஜாஸுக்குன்னே செஞ்ச இன்ஜின் கைஸ். இது மட்டும் இல்லை, ஏற்கனவே 2021 48,000 கோடிக்கு தேஜாஸ் மார்க் 1A 83 போர் விமானங்களை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் 97 தேஜாஸ் விமானங்களை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த போர் விமானங்கள் லேட்டாக தான் வருது, நம்மளுக்கு கரெக்டான டைமில் இது கிடைக்கிறதில்ல. இந்த போர் விமானங்களை என்னென்ன கம்பெனி உருவாக்குறாங்கிறத பார்க்கலாம். HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், BEL பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், ADA ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, GE ஏரோஸ்பேஸ், ஜென்ரல் எலக்ட்ரானிக். இந்த 4 நிறுவனங்களும் சேர்ந்து தான் கைஸ் நம்ம தேஜாஸ் மார்க் 1A உருவாக்குறாங்க. அது ஜென்ரல் எலக்ட்ரானிக்ங்கிறது ஒரு அமெரிக்காவோட கம்பெனி. இவங்க இன்ஜின் மட்டும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தேஜாஸை நம்ம 65% நம்ம உள்நாட்டிலே உருவாக்குறோம். இப்போ இந்த தேஜாஸோட ஃபஸ்ட்டு ஆர்டரை கொடுத்துருக்கிற டைம் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே இதால் நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு. ஜென்ரல் எலக்ட்ரிக்கால் இன்ஜின்ஸை அவங்க சொன்ன டைமுக்கு கொடுக்க முடியல. HAL மட்டும் காரணம் இல்லை, இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் தான் காரணம். ஏன்னா இந்த இன்ஜின் F404ஓட இன்ஜின் ஆர்டர் கம்மியானதுனால அவங்க ப்ரொடக்ஷன் லைனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இந்த டைமில் நம்மளுக்கு ஆர்டர் வரல. இதுக்கப்புறமா அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் எலக்ட்ரானிக் கிட்ட சொல்லி அவங்க திரும்ப அந்த மேனுஃபேக்சரிங் லைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. இதனால தான் கைஸ் இந்த டைம் டிலே ஏற்பட்டுச்சு. இதுக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மட்டும் காரணம் இல்லை, நம்ம கவர்மெண்ட்டும் தான் காரணம். நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ரீசெண்டாக இவங்களை பற்றி எல்லாத்தையும் பேசியிருப்பார். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்னும் வேலை செஞ்சுருக்கணும், எங்களுக்கு சீக்கிரமாக தரணும்னு. இதுக்கப்புறம் கைஸ் 2024 இந்த உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2025 ஃபஸ்ட்டு போர் விமானத்தை டெலிவரி பண்ணிட்டாங்க. எப்போ 2028 2029 83 போர் விமானங்களையும் தந்துருவன்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இவங்க போர் விமானங்களை கரெக்டான டைமுக்கு தந்தே ஆகணும். ஓகே, இந்த தேஜாஸ் நம்மளுக்கு ஏன் இப்போ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம விமானப்படையோட ஸ்குவாட்ரன் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. இதை இன்னும் குறைக்க தான் போகிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை. MiG-21 மாதிரி பழைய விமானங்கள் நிறைய இருக்குது நம்ம IAFல. இப்போ நம்ம பழைய விமானங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது அதிகமான ஆக்சிடென்ட் ஆகுது. இதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம புது விமானங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இது இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். இப்போ MiG-21 எல்லாம் நிறைய நாடுகள் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் இல்லை. இப்படி இருக்கும்போது இதோட பார்ட்ஸ் எதாவது நம்மளுக்கு வேணும்னா நம்ம இதை உருவாக்க முடியாது. ஒரு பழைய விமானத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டை தான் எடுத்து இந்த விமானத்தில் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இதை சீக்கிரமாக ரிட்டேட் பண்ணிடுவாங்க. இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் தேஜாஸ்
தேஜாஸ் மார்க் 1A வருது. இந்த தேஜாஸ் ஒப்பந்தம் ஒரு சாதாரண டீல் இல்லை. இதுதான் இந்தியா ஃபைட்டர் ஜெட்டோட சூப்பர் பவராக மாறப்போகுது வருங்காலத்தில். என்னதான் உலக நாடுகள் 5ஆம் தலைமுறையை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸும் ரொம்பவே தேவை. இப்போ ஒரு 5th ஜெனரேஷனால் நிறைய டாஸ்க்கை பண்ண முடியாது. 5th ஜெனரேஷனோட முக்கியமான வேலை ஏர் டு ஏர் மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான். அதே நேரத்தில் அவங்க அதிகமான மிசைல்ஸையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அது ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டுங்கிறதுனால. அப்படி இருக்கும்போது 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் கண்டிப்பாக வேணும் உலக நாடுகளுக்கு. ஓகே கைஸ், நம்ம திரும்பவும் தேஜாஸ் மார்க் 1A தான் நம்பி இருக்க போகிறோம். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடை தான் நம்ம திரும்பவும் நம்பி இருக்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.